அனைவருக்கும் வணக்கம். 10th இன்னும் சரியா எத்தனை நாள் இருக்குமா? ஒரு 2-3 நாள்ல உங்களுடைய அந்த முதல் எக்ஸாமான 10th தமிழ் எக்ஸாம் எழுத போறீங்க. நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 10th-க்கான 8 மார்க் இம்பார்ட்டன்ட் பார்த்தாச்சுல. அப்ப அடுத்த செக்ஷன் நம்ம பார்க்க போறது 5x5 செக்ஷன். நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல, 25 மார்க் இந்த செக்ஷன்ல. 5x5 25 மார்க் இருக்குல்ல, இந்த செக்ஷனை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த செக்ஷனை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சில கொஸ்டின்க்குலாம் ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கு. நிறைய பேர் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் பண்றீங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு டவுட்ஸ் உங்களோட டவுட்ஸ் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண வேண்டியதா இருக்கு. அதுக்கு முன்னாடி இப்ப சரியா பாத்தீங்கன்னா மணி 1:21. எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு தெரியல. சரியா மணி 1:21 ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த வீடியோ மேக் பண்ண போது நைட்டு. இதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்துட்டு ஐ திங்க் இந்த வீடியோ ஒரு 15-20 நிமிஷம் போகும்னு நினைக்கிறேன். இது பெரிய செக்ஷன் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நடத்தணும்ல. இது நடத்தி முடிச்சுட்டு தான் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், தூங்கணும். சரியா? இது எடிட் பண்ணணும். ஓகேவா? மொத்தம் 12th அக்கௌண்ட்ஸ் வீடியோ ஒன்று இருக்கு, 12th கெமிஸ்ட்ரி வீடியோ ஒன்று இருக்கு, 11th அக்கௌண்ட்ஸ் வீடியோ ஒன்று இருக்கு. சரியா? ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய அந்த இம்பார்ட்டன்டான விஷயத்த பண்ணிருங்க. உங்களுக்காக தான் இவ்வளவு ஆர்டர் போடுறோம், உங்களுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம். தயவு செய்து என்ன பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு ஒரு லைக் போட்டீங்கன்னா மோட்டிவா இருக்கும். நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம வாட்ஸ்அப் சேனல் என்ன பண்ணுங்க, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 10th இன்னும் சரியா 3 நாள்ல பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த செட்டு தான் நீங்க. ஓகேவா? ஒரு உழைப்பை போட்டு அந்த உழைப்புக்கான பலன் தான் காத்துக்கிட்டு இருப்போம்ல, அந்த உழைப்பை சரியா உங்களை அறுவடை செய்யும். ஓகேவா? 5x5 செக்ஷன். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 38ல இருந்து 42 வரைக்கும் அனைத்து வினாக்களுக்கும் இடையே ஆப்ஷனே கிடையாது. எப்படி? அனைத்து வினாக்களுக்கும் இடையே ஆப்ஷனே கிடையாது. 38, 39, 40, 41, 42. இதுல பாத்தீங்கன்னா 38க்கு ஆ வரும், 39க்கு ஆ வரும், 40க்கு எதுவுமே வராது, 41க்கு எது வராது, 42க்கு ஆ வரும், இதான் இந்த செக்ஷன். இதுல இது என்னன்னு பாத்தீங்கன்னா 38ல ஆ பாத்தீங்கன்னா உரைநடை செய்யுள் நெடிவினா. உரைநடை செய்யுள் நெடிவினா 38ல வரக்கூடியது உரைநடை மற்றும் செய்யுள் நெடிவினா. உரைநடை செய்யுள் நெடிவினா. உரைநடை செய்யுள் நெடுவினா. இந்த 39ல என்ன வரும் பாத்தீங்கன்னா கடிதம். ஓகேவா? கடிதம் 2 வகையான கடிதம் கேட்பாங்கம்மா. ஒண்ணு புகார் கடிதம், இன்னொன்னு உறவினருக்கு எழுதக்கூடிய கடிதம். ஓகேவா? ஒண்ணு புகார் கடிதம், புகார் கடிதம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா உறவினருக்கு எழுதக்கூடிய கடிதம். ஓகேவா? 39ல. 40ல என்ன பாத்தீங்கன்னா காட்சியை கண்டு கவிஞர் எழுதுங்க. காட்சியை கண்டு கவிதை எழுதுக, கவிதை எழுதுக, எல்லாம் உண்டா. 41 பாத்தீங்கன்னா படிவம். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்திருக்கோம் படிவம். அந்த படிவம் வீடியோ பார்க்கலாம், கண்டிப்பா பாருங்க. அதுல என்ன படிவம் சேஞ்சஸ் இருக்கு, அதுக்கப்புறம் படிவத்தை எப்படி எல்லாம் ஃபுல் பண்ணணும் டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? படிவம். 42ல பாத்தீங்கன்னா ஆல பாத்தீங்கன்னா நிற்க அதற்கு தக, நிற்க அதற்கு தக. சரியா? இது 42ல. 42ல ஆ என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழா. இவ்வளவுதான். இதுதான் இந்த 5x5 செக்ஷன். ஓகேவா? 38ல உரைநடை செய்யுள் நெடுவினா கேட்பாங்க, 39ல புகார் கடிதம் உறவினர் கடிதம் கேட்பாங்க, 40ல காட்சியை கண்டு கவிஞர் எழுதி கேட்பாங்க, 41ல படிவம் கேட்பாங்க, 42ல நிற்கருத்து கேட்பாங்க, அப்புறம் தமிழாக்கம். இந்த இப்ப நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 25 மார்க் இது ஒரு செக்ஷன். நம்ம நேத்து பார்த்த வீடியோல 8 மார்க் இம்பார்ட்டன்ட் 4 நாள் நடுவில் நான் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பக்கம் கண்டிப்பா பாத்துக்கோங்க. அது பாத்தீங்கன்னா மொத்தம் 24 மார்க். அதுக்கப்புறம் 3 மார்க் பாத்தீங்கன்னா 3 3 3 3 3 18 மார்க். 2 மார்க் பாத்தீங்கன்னா 4x2 1 5x2 1, அதுவும் 18 மார்க். அப்ப அதிக மார்க் கொடுக்கக்கூடிய செக்ஷன் தான் தமிழ்ல இதுதான். 5x5 25 மார்க் சொலையா வரக்கூடிய ரொம்ப முக்கியமான செக்ஷன். இந்த செக்ஷன்ல 25 மார்க் நம்ம முழுமையா வாங்கிட்டோம்னா we are the topper அப்படின்னு ஆயிடும். ஓகேவா? இதுல 38 நமக்கு உரைநடை செய்யுள் நெடுவினா. ஓகேவா? நம்ம மொத்தமே அதுல என்ன சொல்றோம்னா ஒரு 4 கொஸ்டின் படிக்க சொல்றோம். எத்தனை படிக்க சொல்றோம்? 4 இம்பார்ட்டன்ட் தான் கொடுக்குறோம் உரைநடை செய்யுள் நெடுவினா. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புகார் கடிதம் உறவினர் கடிதம். 2 வகையான கடிதங்கள் இருக்கு. ஒண்ணு புகார் பண்றது. ஓகேவா? என்னுடைய சைக்கிள் காணாம போச்சுன்னு புகார் பண்ணது, உணவு விடுதியின் மீது புகார் கடிதம் எழுது, தெருவிளக்கு சரியில்லைன்னு புகார் கடிதம் வந்து, நூலக வசதி வேண்டி விண்ணப்பம் கொடுப்பது. ஓகேவா? பள்ளியில வந்து தூய்மை செய்தல் வேண்டு புகார் கடிதம் கொடுப்பது, தெருவிளக்கு வசதி வேண்டு புகார்
புகார் கடிதம் கொடுப்பது, இந்த மாதிரி புகார் கடிதங்கள் வரும். சரியா? அப்புறம் உறவினர் கடிதம். நான் வந்து பேச்சு போட்டியில முதலிடம் பெற்றேன், அதுக்கு பரிசு பெற்றதை பாராட்டி வாழ்த்து எழுதுறது, அப்புறம் பொங்கல் மலருக்கு எழுதுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நான் வந்து பள்ளி ஸ்கூலோட கிரவுண்ட் அந்த திடலை வந்து சுத்தம் செய்து அங்க இருந்த பரிசை வந்து எடுத்து போய் வகுப்பு ஆசிரியர் கொடுத்து அதுக்காக பாராட்டி கடிதம் எழுதுவது, இந்த மாதிரி நிறைய கடிதங்கள் உறவினர் கடிதம். அப்ப கடிதம் பாத்தீங்கன்னா 2 வகையா இருக்கு. ஒண்ணு புகார் கடிதம், இன்னொன்னு உறவினர் கடிதம். இந்த 2 ஃபார்மட் இருந்தாலே நம்ம எந்த கடிதம் எழுதலாம். அந்த ஃபார்மட் எல்லாமே நம்ம பக்காவா கொடுத்து வச்சிருக்கோம். சரி, அடுத்தது இந்த 40 காட்சியை கண்டு. இந்த காட்சியை கண்டு நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருவாங்க, ஒரு வரைபடம் கொடுத்துருவாங்க. ஒரு வரைபடத்தை வச்சு கவிதை எழுத சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, நம்மளுடைய சூப்பர் கைட்ல பாத்தீங்கன்னா இந்த காட்சியை கண்டு கவிஞர்களுக்கு நம்ம எல்லா காட்சிக்கும் பொருந்துற மாதிரி ஒரு கவிதை கொடுத்திருக்கோம். சின்ன சின்ன ஓவியம், சிங்காரமான ஓவியம், வண்ண வண்ண ஓவியம், வளமான ஓவியம்ன்ற மாதிரி என்ன பண்ணிருக்கோம், இது மாதிரி ஒரு 10 லைன்ல ஒரு கவிதை கொடுத்திருப்போம். இந்த கவிதை எல்லா படங்களுக்குமே பொருந்தும். அப்ப நம்ம ஒண்ணு தனித்தனியா படிக்க தேவைன்ற மாதிரி 5 மார்க் முழுமையா வாங்கலாம். நிறைய பேர் சந்தேகம் வரலாம், உடனே இதுக்கு 5 மார்க் போடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் 10 வருஷமா என்னுடைய பசங்களுக்கு இதை தான் ஃபாலோ பண்ணி அமைச்சிட்டு இருக்கேன். என்கிட்ட சென்டம் எடுத்தவங்களும் இருக்காங்க, என்கிட்ட 99, 98 எடுத்தவங்க தமிழ்ல இருக்காங்க. அதனால யாரும் சந்தேகப்பட வேண்டிய தேவையே கிடையாது. இதை இந்த எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுவீங்க உடனே. அதனால அதையே சொல்லிக்கிறேன். இந்த போனை என் கையில வச்சுட்டு இருக்கேன், முதல்ல சொன்னல ஒரு சில கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே அப்படியே அந்த ஆன்சரும் பண்றேன். அப்புறம் படிவம், நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ டீட்டெயிலா படிவம் பத்தி பார்த்தாச்சு. 14 நிமிஷம் படிவங்கள் பத்தி பார்த்து மொத்தம் 4 வகையான படிவங்கள் இருக்கு. ஒண்ணு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொன்னு நூலக உறுப்பினர் விண்ணப்ப படிவம், அப்புறம் மேல்நிலை சேர்க்கை விண்ணப்ப படிவம், தட்டச்சர் பணிக்கு விண்ணப்ப படிவம். மொத்தம் 4 வகையான படிவங்கள் இருக்கு. படிவத்தோட எண் கொஸ்டின் நம்பர் 41, வினாயன் 41, ஓகேவா? வினாயன்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். 38னா ஆயிரமா நோட் பண்ணணும். 39ல ஆயிரமா போடணும். 40ல காட்சியை கண்டுக்கு போடணும். சலான்ல கொஸ்டின் நம்பர் 41 மென்ஷன் பண்ணணும். அப்புறம் 42 கடைசி நிற்காத. இந்த நிற்காத தகன்றது நம்மளுடைய புக்ல ஒவ்வொரு இயலும் 7 இயல்ல பின்னாடி இருக்கும். நிற்காத தக பள்ளியில் நான், வீட்டில் நான், ஓகேவா? பழங்காலத்து உணவு முறை குறித்து எழுதுக, இன்சொல் வழி, தீய சொல் வழி, ஓகேவா? இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு, ஓகேவா? வந்து என்ன சொல்றது, புயல் வரும் எச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன, இந்த மாதிரி நிறைய இருக்கு, ஓகேவா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதான் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒரு 4, 5, ஒரு 7 இருக்கு நமக்கு. ஒரு ஏழுலயும் ஒண்ணு இருக்கு, 7 இருக்கு. அப்புறம் இந்த கல்வெட்டுகள் பத்தி இருக்கு, ஓகேவா? அந்த காலத்துல கல்வெட்டுகள் சிற்பங்கள் பத்தி இருக்கு, ஓகே? அதை நம்ம பாதுகாக்கிறதுக்கு என்ன வரும், இந்த மாதிரிலாம் இருக்கு. நிற்கிறதுல இதுக்கு ஆப்ஷன் ஃபார் தமிழாக்கம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த செக்ஷன்லாம் டீட்டெயில்டா பார்க்கணும்னா நமக்கு ஒரு லைவ் வேணும். நீங்க எல்லாரும் சொன்னீங்கன்னா இந்த வீடியோ கீழே குறைஞ்சபட்சம் 1000 பேர் லைவ் வாங்க சார் அப்படின்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்காக எனக்கு இருக்க எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு, ஏன்னா உங்களுக்கு தெரியும் இப்ப மணி 1:30 மணி ஆயிடுச்சு, ஓகேவா? இப்ப பேச ஆரம்பிச்சு 1:30 மணி ஆயிடுச்சு. அப்ப ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது, அப்ப எவ்வளவு வேலைகள் பார்க்கணும் உங்களுக்கு தெரியும். இந்த வேலை அதனால லைவே போடல பாருங்க. லாஸ்ட் ஒரு 1 வீக் நம்ம சேனல் 12th கூட போட முடியாத சுச்சுவேஷன், ஓகேவா? பட் இருந்தாலும் 10th பிள்ளைங்க உங்களுக்கு ரொம்ப சந்தேகம் இருக்கு, நிறைய டவுட் இருக்கு. இது வந்து தமிழுக்கான லைவ் மட்டும் இல்ல, காமன் லைவ் ஒரு லைவ் வச்சிருவோம் அந்த பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் முன்னாடின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கு. பட் முடியல. பட் இருந்தாலும் உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு வேணும்னா வச்சிடலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு உண்மையாவே லைவ் வேணுமா, இந்த லைவ் ஒர்த்தஃபுல்லா வேணுமா, நீங்க இதுல பயன்படணுமா, 480+ எப்படின்றத பத்தி நீங்க உணர்ந்துக்கணுமா, இந்த 480 சாத்தியமா அப்படின்றத உண்மையை உணர்ந்துக்கணுமா, அதுக்கு இந்த லைவ் வேணும்னா கண்டிப்பா சொல்றேன் 1000 பேர் குறைஞ்சபட்சம். நான் வந்து இந்த வீடியோ காலையில 9 மணிக்கு போஸ்ட் ஆயிரும், நான் ஈவினிங் 5 மணிக்கு பார்ப்பேன். அதுக்குள்ள குறைஞ்சபட்சம் கீழே 1000 பேர் கமெண்ட் சார் லைவ் வாங்க சார், எங்களுக்காக வாங்க சார் அப்படி நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் 2 hours உங்களுக்காக நான் லைவ்ல வரப்போறேன். நான் மட்டும் இல்ல, மத்த டீச்சர்ஸும் வரப்போறோம். எல்லாரும் என்ன பண்ண போறோம், கடைசியா 5 சப்ஜெக்ட்ஸ்ல எப்படி மார்க் ஸ்கோர் பண்ற அந்த வித்தையை சொல்லி தர போறோம். அதுக்கப்புறம் என்னது, இந்த 480ன்றது சாத்தியமா அப்படின்றத பேச போறோம். இது நீங்க சொன்னாதான்ப்பா. ஏன்னா தான் சொல்றேன், இவ்வளவு சிச்சுவேஷன் இருக்கு. பட் இருந்தாலும் பிள்ளைங்க நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, ஏன்னா 12th அவங்க வந்து எழுதிடுறாங்கம்மா, அவங்க பிரச்சனை இல்லை, அவங்க 2 பப்ளிக் ஹேண்டில் பண்ணிருக்காங்கடா. பட் ஆனா நீங்க என்னன்னா புதுசு, உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து, ஓகேவா? அதை தீர்க்கணும். இன்னமும் பயம் இருக்கு, நிறைய பிள்ளைங்க இன்னமும் கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்றாங்க. நம்ம சூப்பர் கேட்டா வாங்கிறான் பிள்ளைங்க வந்து, வாங்கிட்டும் என்ன பண்றான், சார் இதுல இருந்து வந்துருமா சார், எனக்கு பயமா இருக்கு, நான் படிக்கல அப்படின்றாங்க. அப்ப நிறைய சந்தேகங்கள். இப்ப பாருங்களேன், நான் வச்சிருக்கிறதுல நான் வந்து ஒரு 38 சார்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன் எல்லா வீடியோஸ்ல இருந்தும். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய பசங்க கேட்கறது காமன் கொஸ்டின், சார் என்ன நம்ம பண்ணாலுமே வந்து எவ்வளவு எழுதினாலும் மார்க் போட மாட்டாங்க சார், அதுக்கு என்னதான் பண்றது, தமிழ் மாதிரியான சப்ஜெக்ட் காமனா கேட்கறாங்க, ஓகேவா? இப்ப இதுல இந்த போன்ல என்னோட ஷார்ட் இல்ல, ஆக்சுவலா இது என்னோட போன் இல்ல, இது டைம் கேட்கறதுக்காக வாங்கினது, ஓகேவா? வேற ஒருத்தவங்க வேணா இதை சொல்லலாம், ஓகேவா? இந்த போன்ல எந்த சார்ட் இல்ல, நான் ஒரு கை இருப்புக்காக தான் வச்சிருக்கேன், ஓகேவா? பட் அந்த சார்ட்ஸ் எல்லாமே படிச்சு என் போன்ல வச்சிருக்கேன், என் போன் சார்ஜர்ல இருக்கு, ஓகேவா? அதே சொல்லிக்கிறேன், ஓகேவா?
காமனா பசங்க கேட்கக்கூடிய ஒரு 10 முக்கியமான கொஸ்டின் பாத்தீங்கன்னா, சார் என்ன பண்ணாலுமே பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, மார்க் போட மாட்டாங்க தமிழுக்குலாம் 8 மார்க். அதுல வேற சூப்பர் கையில டவுட் என்ன கேக்குறாங்கன்னா, சார் 8 மார்க்கு நீங்க சின்னதா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். திருப்பி சொல்றோம், 2 வகையா 8 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்ல ஒன்று கொடுத்துருக்கேன், பின்னாடி ஒன்று கொடுத்துருக்கேன். நல்லா படிக்கிற பசங்க நல்லா பெருசா வேணா பின்னாடி எடுத்துக்கோங்க. சின்ன நார்மலா வேணா சின்ன 2க்குமே மார்க் போடுவாங்க. யாரும் பயப்பட வேண்டிய அச்சப்பட வேண்டிய தேவை கிடையாது. பப்ளிக் கீ ஆன்சர் எழுதப்பட்ட ஒண்ணுதான். ஓகேவா? அதனால அந்த ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். அப்புறம் எல்லாருக்கிட்ட இருக்க காமனான கொஸ்டின் என்னன்னா, சார் இந்த மேத்ஸுக்கு 8 நாள் லீவ் இருக்கு சார், கேப் நடுவுல 8 நாள் இருக்கு சார், இந்த 8 நாள் லீவ்ல வந்து கொஸ்டின் பேப்பர் பயங்கர டஃபா கேட்பாங்களான்னு நிறைய பேர் கமெண்ட் பார்த்துன்றேன் வந்து. ஓகேவா? அது எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்க போறோம். அதாவது லீவ் அதிகமா இருந்துட்டாலே கொஸ்டின் பேப்பர் டஃபா கேட்பாங்க. லீவ் வந்து 2 நாள் 3 நாள், இப்ப சோசியல் பாத்தீங்கன்னா எத்தனை நாள் லீவு, வெறும் 2 நாள் லீவு. அப்ப 2 நாள் ரொம்ப ஷார்ட்டான லீவா இருந்தா உடனே கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியா கேட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து நமக்குள்ள இயல்பா உருவாகக்கூடிய கேள்விகள் தான். ஓகேவா? கொஸ்டின் பேப்பர் செட் பண்ற டீம் வந்து 2 நாள் தான் லீவ் இருக்கு, 8 நாள் லீவ் இருக்கு அப்படிலாம் சத்தியமா பார்த்து செட் பண்ண மாட்டாங்க. யாராவது அப்படி சொன்னா தயவுசெய்து நம்பாதீங்க. கொஸ்டின் பேப்பர் செட் பண்ற டீம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஓன் பிளான் தான் செட் பண்ணுவாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். என்னுடைய ஃப்ரெண்டு அபிஷியலா, என்னுடைய ஃப்ரெண்டு, என்னோட கூட படிச்ச ஃப்ரெண்டோட அப்பா வந்து ஆக்சுவலா அவர் வந்து கொஸ்டின் பேப்பர் டீம்ல ஒர்க் பண்றாரு. ஓகேவா? எனக்கு தெரியும் அவரை. அங்கிள் நல்லாவே தெரியும் எனக்கு வந்து. அவர் சொன்ன அந்த விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஓகே, நான் இது மாதிரி ஒரு 2 இயர்ஸ் அந்த அங்கிள் கேட்டிருக்கேன். அங்கிள் இந்த மாதிரி கூட இருக்குமா அங்கிள், லீவு லென்த்தா இருந்தா வந்து உங்களுக்கு கொஸ்டின் டைட்டா செட் பண்ணுவாங்களா, கம்மியான நாளா? அவர் அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகேவா? அதனால தயவுசெய்து அதை பத்தி திங்க் பண்ணாதீங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. ஓகேவா? அதுக்கு ஒரு காமனான கொஸ்டின் என்னன்னா, சார் இந்த சயின்ஸ் வந்து நமக்கு என்ன ஏறினாலும் புரிய மாட்டேது சார், 75 மார்க் தான், பட் எவ்வளவு படிச்சாலும் மண்டையில ஏற மாட்டேது சார் சொல்றீங்க. ஓகேவா? பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சயின்ஸ் பத்தி. இன்னமும் காமன் டவுட் நான் 300 தான் சார் எடுத்திருக்கேன், 350 தான் எடுத்திருக்கேன், இந்த 480 சாத்தியமான்னு கேக்குறீங்க. ஓகேவா? நிறைய பேர் நினைக்கலாம், என்னடா இதை இவ்வளவு சொல்லிட்டு இதை விட்டாருன்னு நினைக்கலாம். இது எல்லாத்துக்குமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃபா வந்துடும். யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது எல்லாத்தையுமே நான் லைவ்ல நடத்துறேன். ஓகேவா? இது ஷார்ட்டா ஒரு வீடியோல முடிச்சுட்டு நம்ம கிட்ட இன்னும் அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி எல்லாம் அவைலபிளா இல்லமா, ஒரு போன்ல தான் எடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? இதுல ஸ்டோரேஜ் இருக்கு, அது மாதிரி சிக்கல்லாம் இருக்கு. ஓகேவா? இவ்வளோத்தையும் பண்ண முடியாது. நான் கண்டிப்பா உங்களுக்கு லைவ்ல பண்றேன். ஓகேவா? உண்மையில லைவ் ஒய்ஃபை போட்டதுக்கு அப்புறம் நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இப்ப ஒய்ஃபை போட்டதுனால எங்களால் பல விஷயங்கள் செய்ய முடியுது. சரியா? கண்டிப்பா பண்ணிடுறேன். இதுல எப்படி இந்த 38க்கான இம்பார்ட்டன்ட் 4 கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்துடும். புகார் கடிதத்துக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்துடும். காட்சியை கண்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்துடும். அப்புறம் நிறுத்தத்துக்கான தமிழாக்கத்துக்கு எல்லாத்துக்கும் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்துடும். யாரும் இதை கண்டு பயப்படாதீங்க. 25 மார்க் எப்படி ஃபுல்லா வாங்க ட்ரிக்ஸ் என்னன்னு எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். நீங்க அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்ப இந்த காமன் டவுட்ஸ் எல்லாமே நீங்க இதுவரை பயப்படாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். கேட்டா தயவு செய்து பயப்படாத. சரி, நம்ம சூப்பர் கேடை பத்தி நிறைய பேர் கொஸ்டின் கேட்கலாம். சார் சூப்பர் கேட்னா என்னதான் சார் இதுல இருக்கு, நீங்க எதுக்கு சார் இது நீங்க பை பண்றீங்க, நீங்க உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா, நாங்க இங்க ஃப்ரீயா தர மாட்டீங்களா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த சூப்பர் கைடுன்றது ஒரு பெரிய டீமால உருவாக்கப்படுது. நம்ம இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றோம்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கட்டும், இன்ஸ்டால இருக்கட்டும், நம்ம எல்லாம் என்ன பண்றோம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம பே பண்ண என்ன பண்ணல, பே வாங்கல. பட் இது வந்து ஒரு கைடு. நீங்க ஒரு டான் கைடு, ஒரு சுறா கைடு, ஒரு ஈஸி லைவ்ல கைடு மாதிரி ஒரு கைடு, இந்த கைடு பிராண்டா உருவாக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஆக்சுவலா நெக்ஸ்ட் அகாடமிக் இருக்கு, புக்லெட்டா வந்துடும். ஜூன் மந்த்ல இது புக்லெட்டா உருவாக்கிறோம் நம்ம வந்து. ஓகேவா? அதுக்காக சிவகாசியில பேசிருக்கோம், நம்ம ஒரு ஏஜென்சில பேசியிருக்கோம். இப்ப இந்த டைத்துல இந்த புக்லெட்டா வர்றதுக்கு ரொம்ப சிரமம், நாட்கள் ஆகும்னாதான் அந்த விஷயத்த பண்ணாம பிடிஎஃபா கொடுத்துட்டு இருக்கோம். முதல்ல புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய சூப்பர் கைட்ஸ் எல்லாமே என்னவாதான் அவைலபிளா இருக்கு, பிடிஎஃப் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு, புக்லைன் கிடையாது. அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. தமிழ் மீடியம் எந்த சப்ஜெக்ட் மட்டும் அவைலபிள் கிடையாது. அதே தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் தமிழ் மீடியம் பே பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. தயவு செய்து வெயிட் பண்ணாதீங்க, நம்ம கிட்ட அவைலபிள் கிடையாது. அதே சொல்லிக்கிறேன், பிடிஎஃப் தான் நம்ம கிட்ட இருக்கு. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, சார் 5 சப்ஜெக்ட் வாங்குவோம், டிஸ்கவுண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. தயவு செய்து சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம சிரமப்பட்டு தான் அந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கோம். இதுல டிஸ்கவுண்ட் பண்றதுக்கு இதுல எல்லாம் எதுவுமே அந்த ஆப்ஷனும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான், இந்த சூப்பர் கைட் எந்த அளவுக்கு உங்களுக்கு வர்த்தபிளா இருக்குன்னா, கைடை வாங்கி படிக்கிற அத்தனை பேருக்கு 480 கன்ஃபார்ம் வரும். ஆனா படிக்கும், இதுதான் உண்மை சொல்றது. சும்மா சொல்லிட்டு வாயால சவடால் விடல. அது அந்த லெவல் ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் வாங்கி படிச்சவங்க சார் அந்த லெவல் பக்காவா இருக்கு. நான் என்ன அடிச்சு சொல்றேன், ஓகேவா? 12th தமிழும் 12th இங்கிலீஷும் எத்தனை மார்க் வந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓகேவா? 12th தமிழ் 90 out of 89 நம்மளுக்கு சூப்பர் கைடு தான். 12th இங்கிலீஷ் 90 out of 90 வந்துருச்சு. அதனாலதான் முந்தானத்துல கிராஸ் ஆயிடுச்சு அக்கௌண்ட்ஸ் எல்லாமே. ஏன் உங்களுக்கு ஸ்கேனர் எல்லாமே ஒர்க் ஆக மாட்டேன். இது வரைக்கும் 8-9 ஸ்கேனர் போட்டு எல்லாமே ஒர்க் ஆக மாட்டேன். ஏன் தெரியுமா? 12th சப்ஜெக்ட்ஸ் வந்ததுனால 2 நாளா அக்கௌண்ட்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வித்து தீர்ந்தது. ஓகேவா? எங்களுக்கு முடியல, எங்களால பசங்களுக்கு கொடுக்க முடியல. இப்ப வரைக்கும் நாங்க பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னமும் நிறைய பேர் பே பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டு காலையில பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இதுக்கப்புறம் அதை பார்த்து அதாவது தயவு செய்து சொல்றேன், சூப்பர் கைடு சந்தேகமே படாதீங்க. கண்டிப்பா நீங்க தாராளமா வாங்கலாம். ஒர்த்தபிள். நான் தான் சொல்லிருக்கேன், ஏற்கனவே சொல்லிருக்கேன், டேட் சரியா 7 ஆயிடுச்சு இன்னைக்கு. ஓகே, இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும் 7 ஆயிடுச்சு. ஓகேவா? 7, 8, 9 தாமா.
10ஆம் தேதி. அதுக்கப்புறம் இந்த சூப்பர் கேட்ஸ் அவைலபிள் இருக்காது, நான் சீரியஸா சொல்றேன். ஓகேவா? ஏன்னா எங்களுக்கு அதுக்கப்புறம் ஸ்டடிஸ் ரீதியான விஷயங்களை பார்க்கணும். வி ஆர் த காலேஜ் கன்சல்டன்சி ஆல்சோ. அதனால என்ன பண்றோம்னா, தயவு செய்து இந்த 3 நாளுக்குள்ள 750 பே பண்ணி ஃபுல் கைடையும் வாங்கிக்கோங்க. ஒரு கைடு 2 கைடு நிறைய பேர் வாங்குறீங்க, உங்களோட எக்கனாமிக் ப்ராப்ளம் இருக்கு எனக்கு தெரியுது. ஓகேவா? பட் அப்புறமா வாங்கிக்கலாம் நினைக்கிறீங்க. பட் ஆனா அதுக்கப்புறம் இருக்காது, நம்ம சேல் பண்ண மாட்டோம். இந்த ப்ராசஸ் பெரிய தலைவலியா இருக்குங்க. ஓகேவா? என்கிட்ட பெரிய சோர்சஸ் இல்லை இதெல்லாம் பண்றது. அதனால தயவு செய்து சொல்றேன், கை கூப்பி கேட்கிறேன். ஏன்னா சூப்பர் கேட்கிறது ஒரு பெரிய விஷயம், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 750 ரூபாய்ங்க, யாரும் யோசிக்காத. கண்டிப்பா இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருமே வாங்க, பை பண்ணி வாங்க. 750 தான். ஓகேவா? கியூஆர் கோட் கீழே இருக்க ஸ்கேன் ஒர்க் ஆகலையா, உடனே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, வேற கியூஆர் கோட் உங்களுக்காக ஏற்பாடு பண்ணி தரோம். கண்டிப்பா அதுக்கு பை பண்ணி என்ன பண்ணுங்க, உங்களுடைய சூப்பர் கேட் என்ன பண்ணிக்கோங்க, வாங்கிக்கோங்க. சரியா? சரி, சூப்பர் கேட்டை வாங்கிட்டா மட்டும் போதுமா? நிறைய பேருக்கு காமன் டவுட், சூப்பர் கேட்டை எப்படி யூஸ் பண்ணும்? சூப்பர் கேட்டோட பின்னாடி பாத்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தனி, அதுதான் உள்ள இருக்கு. அதை தனியா உங்களுக்கு புரியுறதுக்காக பின்னாடி கொடுத்து வச்சிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10th தமிழ் வாங்கிட்டோம், நான் என்ன சொல்றேன், 8 மார்க் படிங்கன்னு சொல்றேன். அப்ப பின்னாடி 8 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கேன், அதை என்ன பண்ணுங்க, நீங்க அதை படிச்சா போதும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் பின்னாடி கொடுத்துருக்கோம், அதை படிச்சா போதும். 5 செக்ஷன் பின்னாடி கொடுத்துருக்கோம். ஓகேவா? அப்புறம் 3 மார்க் செக்ஷன். ஓகேவா? அணி, இலக்கணம், ஓகேவா, அழகிட்டு, வாய்ப்பாடு, இது எல்லாமே கொடுத்துருக்கோம் சூப்பர் கேட்ல. அப்புறம் என்னது, ஓகேவா, உரைநடை சிறுவினா, செயல் சிறுவினா, மனப்பாட, வாழ்த்து, திருக்குறள் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஓகே, 4x2 செக்ஷன். ஓகேவா? அப்புறம் என்னது, 5x2 செக்ஷன். ஓகேவா? எல்லாமே A to Z நமக்கு பாட வினாக்கள். ஓகேவா? புக் இன்னர் 1 மார்க் எல்லாமே. நான் அடிச்சு சொல்றேன், நம்ம சூப்பர் கேட்ல இருந்துதான் 100க்கு 100 மார்க் கண்டிப்பா வரும். எனிதிங் 1 or 2 மார்க்ஸ் வேணா மிஸ் ஆகலாம் 1 மார்க்கு. ஏன்னா என்னதான் பண்ணாலும் 1 மார்க் ஸ்ட்ரிக்டா கேக்குறாங்கல்ல. என்னோட எனக்கு நான் புக்கிங் நிறைய கொடுத்துட்டேன் 1 மார்க்ஸ் இருந்தாலும். ஓகேவா? இன்னும் சர்ச் பண்ணிட்டு இருக்க, வேற ஏதாவது 1 மார்க்ஸ் நம்ம எடுத்து இன்னும் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டான சொல்றேன். கண்டிப்பா வேணா நான் வந்து என்ன பண்றேன்னா, ஒரு 1 or 2 டேஸ்ல இன்னும் ஒரு 300-400 மார்க் எக்ஸ்ட்ரா புக்ல இருந்து எடுக்கிறேன். இந்த புக்ல நமக்கு வந்து இந்த பொருள் கூறுகள் அதெல்லாம் பாத்துருக்கீங்களா? 10th தமிழ் புக்ல இருக்குங்களா எனக்கு அந்த பொருள் கூறுக அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா? புக்ல பாத்தீங்கன்னா, ஓகேவா, ப்ளூ கலர்ல, கிரீன் கலர்ல அந்த பாக்ஸா இருக்கும், அதுக்குள்ள இருந்து நிறைய 1 மார்க்ஸ் கேட்பாங்கம்மா. ஓகேவா? ஃபார் உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன்னா, இங்க பாருங்க, 1 மார்க் எங்க அதிகமா கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இங்க பாருங்க, இங்க எல்லாம் இருக்க நம்ம செயலோட ஆசிரியர் பேர் என்ன, இந்த மாதிரிலாம் கேட்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த நுழைய முன்னர்ல இந்த டேப்லெட் காலத்துல இருந்து, அப்புறம் ஏதோ நூல் வெளியில இருந்து கேட்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி கேட்கலாம். இப்ப இந்த வகையில இங்க எல்லாம் தெரியுமா, இந்த மாதிரிலாம் கேட்கலாம். ஓகேவா? இந்த ஹைலைட்டா புக்லயே பாத்தீங்கன்னா டார்கஸ்ட் பிளாக் கலர் இல்லாம டார்கஸ்ட் வேற வேற கலர்ல இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி செக்ஷன்ல இருந்தா புக் இன்னர் 1 மார்க்ஸ் அதிகமா கேட்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் நான் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐ திங்க் வேணா ஒரு 2 டேஸ்ல இதுல இருந்து ஒரு 200-300 மார்க்ஸ் நான் எடுத்து தனியா வேணா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஆனா நமக்கு என்ன, தமிழ்ல சென்டம் எடுக்கணும், அதான தேவை. அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிங்கடா, அதான் சொல்ல முடியும். ஓகே, கைட வாங்கிட்டு தயவுசெய்து யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய பேர் வாங்கிட்டு அப்படியே சும்மா பணம் கொடுத்து வாங்க, கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிங்க, யாரும் சும்மா வரல. தயவு செய்து என்ன பண்ணுங்க, கைட வாங்கி படிங்கம்மா. அதான் அண்ணாவோட பெஸ்ட் அட்வைஸா இருக்கும். முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே இன்னும் பயத்தை தூக்கி போடு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களால முடியல, யாராலையும். நிறைய பேர் சொல்றீங்க, ஸ்கூல் டீச்சர்ஸ் இப்படி சொல்றாங்க, அவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க. எனி யாரையுமே என்ன பண்ணாதீங்க, கண்டுக்காத. தைரியமா ஸ்டே ஸ்ட்ராங்கடா இருக்கு. ஓகேவா? எல்லாமே உங்களுடைய அறிவு தான், எல்லாமே உங்களுடைய செயல் திட்டம் தான். உங்களால முடியும். நான் எவ்வளவு பிள்ளைங்களை பார்த்திருக்கேன், ஸ்கூலால புறந்தள்ளப்பட்ட பிள்ளைங்க, ஸ்கூல் டீச்சர்ஸ் ஒதுக்கிடுவாங்க, வேஸ்ட் ஃபெயில்டான்னு சொல்லிடுவாங்க. நம்ம கிட்ட டுட்டோரியல்னால எல்லாம் ஃபெயில், 4 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிடுவாங்க. ஆனா அந்த பிள்ளைங்களை நம்ம பாஸ் பண்ணி அமைச்சிடும். ஏன்னா எல்லாருக்கும் கடவுள் ஒரே திறன் தான் கொடுக்குறாரு, அதே திறன் உங்களுக்கு இருக்கும். நம்புங்க, முதல்ல உங்களை நீங்க நம்புங்க. நம்பி கண்டிப்பா படிங்க. இருக்கிற நம்ம 3 days நல்லா யூஸ் பண்ணுங்க. நம்ம 8 மார்க்ஸ் படிச்சிட்டீங்கன்னா அப்புறம் இந்த 5 மார்க்ஸ் இந்த PDF வச்சு நல்லா படிங்க. ஓகேவா? சூப்பர் கைட் வாங்க முடியல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம தரோம்ல, அதை வச்சு படிங்க. கைடு வாங்கி தான் படிக்கணும்னு சத்தியமா எதுவுமே கிடையாதுப்பா. கைட்ல என்ன இருக்குன்னா, இந்த ஆன்சரோட எல்லாமே பக்காவா இருக்கு. அதனால வாங்க முடியும், என்ன பண்ணுங்க, கண்டிப்பா வாங்க முடிஞ்சிட்டு வாங்க முடியறவங்க வந்து தயவுசெய்து வாங்காம இருக்காது. எவ்வளவு செலவு பண்ணும், வாங்காம இருக்காது. ஓகே, வாங்கிக்கோ. ஓகேவா? பட் என்னால முடியல, உண்மையாவே நமக்கு ஃபேமிலி எக்கனாமிக் சிச்சுவேஷன் மோசமா இருக்குன்னா, நீங்க கொஸ்டின்ஸ் வச்சு கண்டிப்பா உங்க கிட்ட இருக்க கைட்ஸோ புக்ஸ் வச்சு கண்டிப்பா நல்லா படிங்க. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நான் உங்களோடு இருக்கிறேன். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த லைவ் நீங்க எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்களோ அப்பதான் லைவ் போறேன். ஆனா நீ சாதாரணமா லைவ் வர மாட்டேன், தரமான லைவ் ஃபுல் பிளானோட வருவேன். ஓகேவா? நீ கேட்கற எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணி பக்கா லைவா வர போறேன். ஆனா குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பேர் இந்த லைவ் அட்டன் பண்ணணும். அப்பதான் எனக்கு ஒரு நான் உழைக்கிறதுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். திருப்பி 2 hours லைவ்ல நின்றுதான் பேசணும். ஓகேவா? அதை பாத்துக்கோங்க. சரியா? அதனால இன்னைக்கு லைவ் வேணுமா வேணாமான்றதை நீங்க போட போற கமெண்ட்ஸ் பொறுத்தா நான் டிசைட் பண்ண போறேன். ஆனா கிளியரான உங்க டவுட்ஸ் எல்லாத்துக்கும் நான் கிளியர் பண்ண போறேன். இன்னைக்கு அதுதான் 5 சப்ஜெக்ட்ல எப்படி மார்க் எடுக்கிறது, என்ன கிளியர் டவுட்ஸ், கடைசி 3 நாள்ல தமிழ் எப்படி நம்ம கொண்டு போறோம், அதுக்கப்புறம் நடுவில் 8 நாட்கள் மேக்ஸ்க்கு என்ன பண்ண போறோம், 2 நாள் சோசியல் லீவ்ல எப்படி சோசியலை கவர் பண்றது, ஏன்னா 27 லெசன் எப்படி கவர் பண்றது, 10 சாப்டர் மேக்ஸ் என்ன பண்றது, ஃபுல்லா நம்ம எப்படி கவர் பண்றது, எல்லா விஷயங்களும் இருக்கு. ஓகேவா?
ஏன்னா டைம் ஆயிடுச்சு, நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 1:45 ஆயிடுச்சு. நானும் நான் சாப்பிட்டு தூங்கணும். அப்புறம் நம்ம பிள்ளைங்களும் பாவம் வேன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க, எப்படா அண்ணா முடிப்பாரு நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அவனுங்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால கண்டிப்பா இந்த வீடியோக்கு எண்ட் கொடுத்துக்கிறேன். இந்த செக்ஷன் பயப்படாதீங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் உங்களுக்காக. இதை பத்தி டீட்டெயில்டா வேணும்னா இதையும் மெசேஜ் பண்ணுங்க. ஆனா ஏதாவது நடத்துங்கன்னு சொன்னீங்கன்னா நான் இதையுமே ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்றேன், லைவ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது. ஓகேவா? நன்றி, வணக்கம்.